இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கிறிஸ்துவனுடைய பிறப்பை சிந்திப்பது உண்டு. அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம். குறிப்பாக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே அதிகமாக அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுவது உண்டு. திருச்சபைகளிலும் அதற்கான அநேக நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே அது ஒரு சமாதானத்தின் பண்டிகை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக பிறந்த பொழுது வானத்திலே தேவதூதர்கள் தோன்றி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலே தேவ சமாதானம் உண்டாகட்டும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னார். ஆக இந்த உலகத்துக்குள் சமாதானம் என்று சொன்னால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு முடிவற்ற தேவ சமாதானம் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சமாதானம் முடிவில்லாது. நாம் அநேக நேரங்களிலே இந்த உலகத்து மக்கள் சொல்லுவார்கள், நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், சமாதானமா இருந்துச்சு. ஏன் கிறிஸ்தவங்க கூட சொல்றாங்க, இந்த ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், மனசுக்கு நல்லா இருந்தது, சமாதானமா இருந்தது. இவ்விதமாக அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியங்களினாலே ஒரு சமாதானத்தை உணர்கிற மக்கள் உண்டு. அந்த சமாதானம் அல்ல, தேவ சமாதானம் என்பது நிலையானது. ஒரு மனிதன் தேவ சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆனால் அந்த சமாதானம் அவனுடைய சரீரம் அழிந்தாலும் அந்த சமாதானம் அழியாது. அது அவனுடைய மறுமையிலும் அவன் அனுபவிக்கும்படியாக அவன் ஆத்மாவோடு அந்த இடத்துக்கு கடந்து செல்லும், பரலோகத்திற்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு சமாதானம். உலக சமாதானத்துக்கு முடிவு உண்டு, ஆனால் தேவ சமாதானம் முடிவற்றது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார். ஆக இங்கே ஒரு நீதிமானுடைய மரணத்தை குறித்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். அதற்கு முந்தின வசனத்திலே பாருங்கள், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான மரணத்திற்குள் செல்லுகிற அந்த நீதிமானுக்கு ஒரு நிரந்தரமான சமாதானம் அவனுடைய மறுமையிலும் கிடைக்கும் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனாலே சமாதானத்தை உண்டாக்க முடியாது. தேசங்களுக்குள் ஒப்புரவு என்று சொல்லப்படுகிற ஒரு சமாதானத்தை உண்டாக்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலே முடிகிறது. குடும்பங்களுக்குள் ஒரு சமாதானத்தை உண்டாக்க மனிதர்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுவதில்லை. ஒருவேளை அது கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நீ இந்த தேவ சமாதானத்தை ருசிக்க ஆரம்பிக்கிறாயோ, நீ அந்த தேவ சமாதானத்தினுடைய பங்காளியாக மாறுகிறாயோ, அதற்கு பிறகு அந்த சமாதானம் உனக்குள் நிரந்தரமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களும் இரக்கங்களும் பாடுகளும் ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பம் வந்தவுடன் அந்த சமாதானம் வெளியே போகும், மகிழ்ச்சி வந்தவுடனே சமாதானம் உள்ள வரும். வியாதி வந்தவுடனே சமாதானம் வெளியே போகும், சுகம் வந்தவுடனே சமாதானம் உள்ள வரும். அப்படி அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த சமாதானம் உன்னுடைய இருதயத்திலே இருந்து உன்னை கலங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உன்னை தெளிவான சிந்தனைக்குள் வைத்திருக்கும். நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கணும். நீங்க குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்மில் அநேகர் தவறு செய்து விடுகிறோம், நிதானம் இழந்து விடுகிறோம், நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்குமேயானால் அவன் எப்பொழுதும் மிகுந்த தெளிவோடு இருப்பான். சங்கீதம் 37:37 பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம்.
தீங்கு வராததற்கு முன்னே இல்ல, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவன் உத்தமன், அவன் செம்மையானவன், அவனுடைய முடிவு சமாதானம். அவன் இந்த உலகத்துக்குள் தேவ சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய முடிவும் சமாதானமாக இருக்கும், அவனுடைய மறுமையும் சமாதானமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இவர்கள் இந்த சமாதானத்தை தேவனிடத்தில் இருந்து பெறுகிறார்கள். நீங்கள் யோபு 25 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் தேவனிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, பயங்கரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அனைத்து வல்லமையும் அவரிடத்தில் இருந்து வருகிறது. அவர்தான் சமாதானத்தை உண்டாக்குகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்த பொழுது அங்கே மோசே சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். அவர்கள் ஆசாரியர்கள் எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கூற வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தை 26 வசனம், 6 அதிகாரம் 2 கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் வரும்பொழுது அங்கே ஒரு தேவ சமாதானம் வரும். அதை நீ பெற்றுக்கொள். ஒரு தேவ சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே தேவ சமாதானம் இருக்கும். அதை சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த சமாதானம் இல்லாமல் தான் இன்னைக்கு அநேக இடங்களிலே குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவும். நாம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் ஒற்றுமையாயிட்டா அந்த இடத்துல சமாதானம் வந்து விடுமே நினைக்கிறோம். அப்படி அல்ல. அந்த இடத்திலேயே தேவ சமாதானம் இல்லை. இன்னைக்கு தேவ சமாதானத்துக்காக நாம ஜெபிக்கணும். எப்படி எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக்கொள்ள வேண்டுமோ அதே போல எருசலேமுக்கு இணையான திருச்சபையின் சமாதானத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல நாம் அதை பார்க்கிறோம். 2 இடத்துல சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு சபைகள் துன்மார்க்கரால் நிரம்பி வழிகிறது. ஆகையினால்தான் சபைகளுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் சபைகளுக்குள் வர வேண்டுமானால் தேவாதி தேவன் உருவாக்கி இருக்கிற அந்த சமாதானம் அவர் அந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கும் பொழுது அந்த சபைகளுக்குள் அந்த சமாதானம் வரும். நீங்க 2 பேதுரு 3 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பாருங்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 12, 13, 14. இந்த வசனங்களிலே தேவாதி தேவனுடைய வருகை குறித்து அங்க பேதுரு சொல்லுகிறார். நான் அதிலே உங்களுக்கு 14 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்க. அவருடைய வருகை என்று சொன்னாலே இன்றைக்கு அநேகருக்கு அலர்ஜியா இருக்குது. இந்த உலகத்து வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை காட்டிலும் பல மடங்கு இன்பமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் பெயரை தரித்திருக்கிறவர்கள். இவங்கதான் ஓட போறாங்க. எக்கால சத்தம் தொனிக்கும் போது மலையே என்னை மூடிக்கொள் என்று ஓட போகிற கூட்டம் இங்கதான் இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவருடைய வருகையினுடைய சத்தம் தொனிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் கரையற்றவர்களாக இருக்கணும். நாம் பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். நாம் சமாதானத்தோட அவருடைய சன்னிதானத்துல போய் நிக்கணுமே.
அப்போ கரை திரை அற்றவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நல்லா படிச்ச பிள்ளைகளுக்கு +2 எக்ஸாம்ல போய் எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்க்கும்போது கலக்கம் இல்லாமல் இருக்கும், சமாதானமாக இருக்கும். நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி நீ ரட்சிக்கப்பட்டு நீ பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்த இருதயத்தோட இருப்பாயானால் நீ சமாதானத்தோட அப்படி சந்நிதியிலே காணப்படும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த தேவ சமாதானம் அவருடைய இருதயங்களிலே வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று முடிச்சிருக்கலாம் பவுல். ஆனா அவர் அப்படி முடிக்கல. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். ஒரு மனுஷன் பாவத்துக்குள் இருப்பான், ஆனால் மாம்ச சிந்தை என்பது பாவம். நல்லா கவனிங்க, சபைகளுக்குள்ள மாம்சம் சம்பந்தமான திட்டம் போட்டு அப்பதான் இந்த சபை நல்லா இருக்கும் நீங்கள் சிந்திப்பீர்களே, ஆனால் அந்த சபை ஜனங்களை மரணத்துக்கு நேராக வழி நடத்தும். சபைக்குள்ள ஆவியானவர் தான் சபைக்கு தலைவர். ஆகவே சபையிலே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆவியானவருடைய நிறைவை கொடுத்திருக்கிறார். போதகர்கள், சபையின் மூப்பர்கள் எல்லோரும் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப இந்த ஆவியானவர் இருப்பாரையானால் அந்த சபைக்குள் வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த சபையில சமாதானம் இருக்கும். அந்த சபையில சமாதானம் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாம்சத்தை களைந்து போட்டு விட வேண்டும். மாம்சம் நம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டும். நீங்க அடுத்த வசனத்தை பாருங்க, ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பிறகு ஏன் நம்ம மாம்சத்துல முடிவு எடுக்கணும்? நம்ம சபையில ஒரு காரியம் செய்ய போறோம். ஏன் சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஒரு பாஸ்டிங் இருந்து இந்த காரியம் செய்யலாமா என்று சொல்லி ஆவியானவரோட நிறைவோடு தேவாதி தேவனிடத்துல மன்றாடக்கூடாது? எவ்வளவு அழகா சொல்லுகிறார், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையே. ஒரு மீட்டிங் போடுறோம், கடமுறைக்கு ஒரு 2 நிமிஷம் யாரோ ஒருத்தர் ஜெபம். அப்ப மற்றவங்களுடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்கிறது. ஜெபித்து முடித்த உடனே அவரவர்கள் மாம்சத்துல பேசுறாங்க. ஆகையினால்தான் சில திருச்சபைகள்ல கமிட்டி கூட்டங்கள்ல கூட அடிதடி வருது. ஏன்னா அங்க இறங்கி நிற்பது பிசாசு. ஒவ்வொருடைய இருதயமும் மாம்சத்துல, மாம்சத்தின் ஆவியில நிரம்பி இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்று அந்த இடத்திலே வந்து அவர்கள் பேசும்போதும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல வந்திருப்பார். அந்த சபைக்குள்ள, அந்த கூட்டத்துல தேவ சமாதானம் இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய செயல்கள் எல்லாமே மாம்ச சம்பந்தமாக இருக்குமே, ஆனால் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். திருச்சபைகளை பண்டிகை நாட்களிலே அலங்கரிப்பதை நான் அதிகமாக அதை நான் குறை கூறவில்லை. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள், அவர்கள் தலைமுறையில் அதை பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. அவங்க சர்ச்சை அவ்வளவு செலவு பண்ணாங்க, எங்க சர்ச்சை அவ்வளவு செலவு பண்ணணும். தேவையில்லாமல் அந்த காரியத்திற்காக அதிகமான பணத்தை செலவு செய்வது கர்த்தருடைய பார்வையிலே பாவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்போமே, ஆனால் நாம் தேவனுக்கு பகைஞர்களாகத்தான் இருப்போம். நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன அளவுல அது ஒரு கிறிஸ்துவின் மகிமையான பண்டிகை. இன்னைக்கு வீடுகள்ல கூட சின்ன பிள்ளைகள் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு அவர்கள் தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொள்கிறார்கள். சபை அவர்களை உற்சாகப்படுத்துவது தவறில்லை. அது ஒரு உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது தேவையற்ற பண விரயம் செய்கிற ஒரு அலங்காரமாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூறுவதை காட்டிலும் அதை நற்செய்தியாக
இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு இதிகாசம் அல்ல, இது வரலாறு. இன்றைக்கு உலகமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்லுவதற்கு நாம் தயங்கக்கூடாது. அதற்கு இப்படிப்பட்ட விசேஷ நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் சமாதானத்தை, தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக இருப்போமேயானால் நாம் இதிலே மிகுந்த தெளிவாக இருப்போம். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவியின் நிறைவை பெறுதல் என்பது ஒரு தனிப்பட்ட காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில சாதாரணமாக ரட்சிக்கப்படாதவர்கள் கூட, எனக்கு அநேகருக்கு ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியல, அது வேற, நான் கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன், அவர்கள் கூட சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் அபிஷேகம் பெற்றவர்கள் நினைக்கிறார்கள். எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அயோக்கியத்தனங்கள், உன்னுடைய அருவறுப்புகள் எல்லாவற்றையும் நீ மறைத்துக் கொண்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்து எல்லோரும் அபிஷேகம் பெற்ற என்று சொல்கிறாயே, ஆவியானவர் அருவறுப்புக்குரியவரா? இருதயத்திலே சுத்தம் இல்லாத இடத்துல எப்படி ஆவியானவர் வாசம் பண்ண முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்க ஐஸ்வர்யான், தருத்திரன், லாசருடைய அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த ஐஸ்வர்யவான் உலகத்துக்குள்ள அவன் சமாதானமா இருந்தது போல தெரியும். லாசரு அவனுடைய வீட்டு வாசற்படியில் இருக்கிறான், ஆனா அவனும் சமாதானமா இருந்த மாதிரி தான் தெரியுது. அவன் கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான், அவன் முறுமுறுத்து கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லவில்லை. ஆனால் 2 பேரும் மரித்து ஒருவர் பாதாளத்துக்கும் ஒருவர் பரதீசுக்கும் போகிறார். இப்ப பாருங்க, அந்த லாசரு பரதீசுல அபிரகாமினுடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கே அவர் அமைதியா இருக்கிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் தனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறான். உலகத்தில் இருக்கிற அவனுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படணுமே, அதுக்கு லாசரு அனுப்புங்கன்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிக்கிறான். இப்ப யார் சமாதானம் இல்லாமல் இருப்பது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாடுகளிலும் லாசரு சமாதானமாக இருந்தான், தரித்திரத்திலும் லாசரு சமாதானமாக இருந்தான், நோயிலும் லாசரு சமாதானமாக இருந்தான். அவனுடைய மரணம் சமாதானமான மரணம். அவனுடைய அடக்கத்தை பற்றி அதுல சொல்லல. ஆனா ஐஸ்வர்யவானுக்கு தான் கிராண்டான அடக்கம் நடக்குதுன்னு சொல்லி அங்க போட்டிருக்கு, வேதத்துல போட்டிருக்கு. அந்த லாசரு பரலோகத்திலும் அமைதியாக இருக்கிறான். இதுதான் தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களே, ஆனால் அவர்கள் மரித்த பிறகு கூட அந்த முகத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். ஆனால் அநேக கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மரணத்திலே கதறுதலும் கூக்குரலும் இருந்ததாக வரலாறு எழுதுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாழும் பொழுது கர்த்தரை மறந்துவிட்டு வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே நீ என்ன கதறினாலும் உனக்கு அந்த சமாதானம் கிடைக்க போவதில்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தேவ சமாதானத்தை சுதந்திரிக்காவிட்டால் தேவ சமாதானம் வாசம் பண்ணுகிற பரலோகத்துக்கு நீ நுழைய முடியாது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் இப்போது உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று இயேசு சொன்னார். அப்போ
இந்த உலகத்துல நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழணும். அப்படி வாழ்வது என்றால் இந்த உலகத்துக்குள் நீ நீதிமானா இருக்கணும், அது நீதி நிறைந்தது. இந்த உலகத்துக்குள் உனக்குள் தேவ சமாதானம் இருக்கணும், அது சமாதானம் நிறைந்தது. இந்த உலகத்துக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும், அப்பொழுது ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். அப்படியே இந்த அனுபவம் பரலோகத்தில் இருக்கிற அனுபவத்துக்கு ஒரு நிழல். அங்கேயும் நீ நீதியா இருப்பாய், நீ நீதிமான், ஆகவே நீ பரலோகத்துக்கு செல்கிறாய். நீ தேவனுடைய சமாதானத்தை பூலோகத்தில் அனுபவித்தவன், இப்பொழுது தேவனுடைய சமாதானம் இருக்கிற பரலோகத்துக்கு நீ கடந்து செல்கிறாய். இங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவித்த நீ அங்கேயும் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக கடந்து செல்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உலகத்தின் முடிவிலே இந்த உலகத்துக்கு தேவாதி தேவன் கொடுத்த அந்த தேவ சமாதானத்தை எடுத்து போடுகிற நாள் ஒன்று வரப்போகிறது. ஆனால் பரலோகத்திலே இந்த சமாதானம் என்றென்றும் நிலையாக நிற்கிற சமாதானம். நம்ம சர்ச்சில் ஆராதனை முடிஞ்சு என்ன சொல்றோம்? சமாதானத்தோட போய் வரக்கணும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னால் அது தேவ சமாதானம். நீங்க ரோமர் 14:19 பாருங்கள். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடுங்கள். சமாதானத்துக்கு அடுத்தவைகள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வரணும். இதெல்லாம் வரணும் அப்படின்னா நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களாக இருப்போமே. ஆனால் நமக்குள் அந்த தேவ சமாதானத்தை குறித்த ஒரு அனுபவம் இருக்கும். நான் விரைவாக கடந்து செல்லணும், டைம் நிறைய ஆயிற்று. நான் 3 குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்லை. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். பாடுகள் இருந்தாலும் தேவ சமாதானம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும். நீங்க முதலாவதாக நாம் பார்ப்போம், உலக பாடுகள் தேவ சமாதானத்தை தடை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இளம் வயதிலே மரித்திருக்கிறார்கள். தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் குடும்பத்தாரை இழந்து தனி மரமாக தத்தளித்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லையே என்று நீ சிந்திப்பாயானால் நீ தேவனுடைய சமாதானத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி அந்த சமாதானத்தை உன்னுடைய இருதயத்துல வைத்திருப்பார். அருமையான தேவனுடைய தாசன் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே அதன் ஆரம்பகால அந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை ஆரம்பித்த அருமையான அண்ணன் பேட்ரிக் ஜாஷ்வா ஊழியத்தின் நிமித்தம் உலக பிராரமாக இருந்த ஒரு நல்ல அந்தஸ்தான வேலையை அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. அவருடைய அருமையான மனைவி அவங்களும் அந்த அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. மிக குறைந்த ஒரு ஸ்டைஃபண்ட் அதை வாங்கி கொண்டு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த உலகப்பிரமாக அந்தஸ்தாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சுகத்தை தாங்கள் இழந்தது மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளும் இழப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஊழியத்தின் நாட்களில் கொடிய நோயினாலே தாக்கப்பட்டு வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவருடைய அருமையான மகன், ஒரு நல்லா படித்த MBA படித்த பையன், அவரு வாலிப வயதில் 27 வயது என்று நினைக்கிறேன் மறுத்து போனார்.
அப்போ இதை பார்க்கிற நமக்கு என்ன தோணுகிறது? அவர் சமாதானம் இழந்து தத்தளிப்பார்னா, இந்த தேவ சமாதானத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாததினாலேதான், அல்லது ஒருவேளை இந்த சமாதானத்தை விதமாக விளக்கினால் நம்முடைய ஊழிய வியாபாரம் தடைபட்டு போகும் என்று சொல்லி இன்றைக்கு வஞ்சக ஊழியர்கள் இந்த சத்தியத்தை குறித்து பேசுவதில்லை. கடந்த வாரம் யூடியூப்ல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதை கேட்டேன்னு கூட சொல்லக்கூடாது, பார்த்தேன்னு தான் சொல்லணும். அந்த ஊழியக்காரன் வசனமே சொல்லல. அநேக காரியங்கள் அவர் வசனத்தை தவிர்த்து விட்டு நடிப்பதும் ஜனங்களை குஷிப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு காமெடியாக பேசுவதுமாகத்தான் இருந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தசமபாகம் கொடுக்கலன்னா கடவுள் அனனியாவுக்கு கொடுத்த தண்டனையை கொடுக்கணுமா? சர்ச்சுக்கு லேட்டா வந்தா அவர் வரும்போதே சர்ச்சுக்குள்ள போத்துன்னு விழுந்துடணும் அப்படிங்கிறார். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அந்த இடத்துல போய் நின்ன உடனே ஒரு எமோஷனலாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி சாடி கொண்டு பேசுகிற வார்த்தைகள், அதை ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள் கேட்பார்கள், ஆனால் அது மிகுந்த விகற்பமாக இருக்கும். அறிந்தவர்களுக்கு அது விகற்பமாகத்தான் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பாடுகளை ஏன் இன்றைக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஊழியக்காரர்கள் தயங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பாடுகளுக்குள் தான் தேவ சமாதானம் இருக்கு. எவன் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறானோ, எவன் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறானோ, அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அவனுக்கு இந்த உலகத்துல சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை என்று யாராவது சொல்வார்கள் ஆனால் அவர்கள் கள்ள ஊழியக்காரர்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஆசீர்வாதமாகிய பரலோக பங்கை கொடுப்பதற்கு ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தின் பாவத்துக்குள் விழுந்து விடாதபடி அவனுடைய பரிசுத்தத்தை காப்பதற்காக அவர் சிக்ஷைகளை வைத்தே அவனை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே பாடுகள் நித்தம் நித்தம் உண்டு. அதை ருசித்தவர்கள் 27 வயது வாலிப பையன், ஊழியம் செய்கிற பையன் மரிச்சாலும் அவர்கள் கலங்க மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள். யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கிறது இல்லையா, அதற்கு கால வரையுறை உண்டு. +2 பாஸ் பண்ண அன்னைக்கு ஒரு சமாதானம் இருக்கும், வேலை கிடைச்ச அன்னைக்கு ஒரு சமாதானம் இருக்கும், திருமணமான அன்று ஒரு சமாதானம் இருக்கும், குழந்தை பிறந்த அன்று ஒரு சமாதானம் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு டிலே ஆனால் அந்த நீண்ட நாட்கள் அவர்கள் சமாதானத்தை எழுந்து தத்தளிக்கிறார்கள். அது உலகத்து சமாதானம். ஆனால் தேவனுடைய சமாதானத்தை ஒருவன் தன்னுடைய சொத்தாக அபகரித்துக் கொண்ட பிறகு, அது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உரிமையான பிறகு, அதை ஒரு நாளை இழக்க மாட்டான். அவன் எதிர்பார்த்த எந்த ஆசீர்வாதமும், உலக ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்திருக்கிறாது. ஆனால் இந்த சமாதானத்தை எந்த பாடுகளும் அவனை விட்டு வெளியேற்ற முடியாது. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் அவனை விட்டு வெளியேற்ற முடியாது. அதைத்தான் அவர் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னை கல்லெறிந்தார்கள், என்னை பெயர் சபூல் என்றார்கள், என்னை சிலுவையில் அறையப் போகிறார்கள், எத்தனையோ பாடுகள். ஆனால் எதுவும் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த தேவ சமாதானத்தை அவனிடத்தில் எடுத்து போட முடியவில்லை. ஆகையினால அழகா சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க அந்த யோவான் 14, 15, 16 அதிகாரங்களிலே சீஷர்களுக்கு கர்த்தர் அவர்களை நல்ல தெளிவா உற்சாகப்படுத்துவார். இன்னும் 14 அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆக அவர்களுக்கு பாடுகள் வரப்போகிறது.
அவர்களுக்கு முன்குறிக்கப்பட்டது அவர்களுக்கு இரத்த சாட்சி மரணம். அவர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல போகிறவர்கள். அவர்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய சொத்து தேவ சமாதானம். தேவ சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களை அவர் சந்திக்கும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் அந்த சீஷர்களை 3-4 முறை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பாடுகளில் இருந்து விடுதலை தருவார். நாங்க விடுதலை கூட்டம் நடத்துறோம்னு சொல்லி எங்கேயும் போய் ஏமாந்து போகாது. பாடுகள்ல விடுதலை தருவார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தராமலும் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அவருடைய நாட்களிலே இயேசுவை பின்பற்றின அந்த சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். ஐயா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் இருக்கும், ஆனாலும் தேவ சமாதானம் உனக்குள்ள இருக்கும். அதான் யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இந்த உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது ஒரு கடினமான உபதேசம், ஆனால் நீ தேவ சமாதானத்தை இந்த பூமியில சுதந்திரித்துக் கொள்ளாமல் பரலோகத்தை கற்பனையே பண்ண முடியாது. இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வருஷமாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னமும் உலக காரியங்களுக்காக மூளையை போட்டு நீ அதே சிந்தித்து, அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், அங்க அந்த சர்ச்சில் அந்த ப்ராப்ளம், என் குடும்பத்துல இந்த ப்ராப்ளம், என்னுடைய நண்பர்களுக்கு இடையில இந்த ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் தூர வைங்க. கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ளும், கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ளும். எல்லாம் கடந்து போகும், ஆனால் உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு ஒரு நாளும் அழியாதது. என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாரோ அன்னைக்கு அவர் உனக்கு தருகிற மிகப்பெரிய பரிசு தேவ சமாதானம். தேவ சமாதானம், அதுதான் அவள் மரியாளுக்கு சொன்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னாரே, அது தேவ சமாதானம். அங்க வீட்டுக்குள்ள குழப்பம், வீட்டுக்குள்ள வேலை செய்யவில்லை என்று சொல்லி அவருடைய சகோதரி குழம்பிக் கொண்டிருக்கிறாள். அங்கே உலக சமாதானம் இல்லை, ஆனால் இவள் தேவனுடைய பாதத்தில் வந்து அமருகிறாள். அவள் தேவ சமாதானத்தின் பங்காளியாக மாறினாள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார், நாங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அவர் மெலித்தா தீவுல போய் அவர் பிரயாணம் செய்து அவரை ரோமாபுரிக்கு கைதியா கொண்டு போறாங்க. அங்க கடல் சீற்றத்தினாலே அவர்கள் கப்பலில் இருந்து இறக்கப்படுகிறார்கள். அங்க அந்த மெலித்தா தீவுல இறங்குறாங்க. அப்போ ஒரு விஷப்பூச்சி, அங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, இவர் போய் அந்த விறகு கட்டையை தூக்கி போடுறாரு, இவருடைய கையில ஒரு விஷப்பூச்சி கடிச்சிட்டு. அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கடலின் ஆபத்துக்கு தப்பி இங்கே வந்த பிறகு மீண்டுமாக விஷப்பூச்சியினாலே இவன் கடித்து சாக போகிறானே, இவன் கொலை பாதகன் என்பதற்கு சந்தேகம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த பூச்சியினை இவர் உதவி போட்டுட்டு நல்லா இவர் கம்பீரமா நிற்கிறாரு. அந்த ஜனங்கள் மீண்டுமாக சொல்கிறார்கள், அவருக்கு ஒரு சேதமும் வராததை கண்டு, நீங்கள் அப்போஸ்தலர் 28:4-5 வசனங்களை பாருங்கள். அவர்கள் வேறே சிந்தையாகி அவங்களுடைய அந்த வார்த்தையை மாற்றி இவன் தேவன் என்று சொன்னார்கள். தேவனுடைய குமாரன் சொல்ல, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லல, இவன் கடவுள்னு சொல்லிட்டான். உலகம் இப்படியே பேசும்.
உனக்கு பாடு வந்தா நீ பாவின்னு சொல்லும். நீ உனக்கு உலக ஆசீர்வாதம் வந்தால் உன்னை கடவுள் உன் கூட இருக்கிறாரு, இவன் ஐயா கடவுள்னு கூட சொல்லிடும். அப்படித்தான் நிறைய மனிதர்கள் தங்களை கடவுளாக மாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஆனா பவுல் இதுக்கும் ஆசைப்படல. அவனை பாவின்னு சொல்லும் பொழுதும் அவன் டென்ஷன் ஆகல, அவனை கடவுள்னு சொன்ன உடனே அவன் எமோஷனல் ஆகல. ஏனென்றால் அவனுக்குள் தேவ சமாதானம் இருந்தது. அவனுக்குள் தேவ சமாதானம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்து மனிதர்களுக்கு தகுந்தபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சிப்பீர்களே ஆனால், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரு வேஷத்தை போட நீங்க முயற்சிப்பீர்களே ஆனால், இன்னைக்கு அப்படித்தான் ஆகிப்போச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்தவர்களாக, கிறிஸ்து பார்க்கிறாரே என்கிற உணர்வற்றவர்களாக ஊழியக்காரர்கள் மாறிவிட்டார். அவர்கள் பார்ப்பது எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற கூட்டம் என்ன நினைக்குமோ, என் முன்னாலே அமர்ந்திருக்கிற அந்த பெருங்கூட்டம் என்ன நினைக்குமோ என்று சொல்லி அந்த மனிதர்களையே நினைக்க ஆரம்பித்து விட்டார். நாம் கிறிஸ்துவை மாத்திரம் பார்ப்போமானால், கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை தயங்காமல் ஜனங்களுக்கு சொல்வோம். ஏனென்றால் ஊழியக்காரனும் பரலோகம் போகணும், அவன் முன்னால் இருக்கிற அந்த திரள் கூட்டமும் பரலோகம் போகணும். இதுதான் நம்முடைய தரிசனம். நேற்றைய தினத்துல பேப்பர்ல ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை இடிக்க போறாங்க. அங்க ஒரு அம்மா வந்து கதறாங்க, இந்த ஸ்தலத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு 15 வருஷமா இல்லாத குழந்தை கிடைச்சது. அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து குழந்தை பெற்றுக் கொண்டார்கள். இதை நாங்க இடிக்க விட மாட்டோம் அப்படின்னாங்க. இட் இஸ் நாட் a Christian church. நீங்க எதை சொல்ல போறீங்க? எந்த ஆசீர்வாதத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் இயேசுவை உலகத்துக்கு காட்டப் போகிறீர்கள்? ஒரே ஆசீர்வாதம், அது தேவ சமாதானம். இந்த உலகத்துல எந்த வழிபாட்டு ஸ்தலத்திலும் அது உனக்கு கிடைக்காது. எந்த வழிபாட்டு ஸ்தலத்திலும் அது உனக்கு கிடைக்காது. தேவன் உருவாக்கிய, யோபு சொன்னார்ல, இது தேவனுடைய ராஜ்யத்துல உருவாக்கப்படுகிற அந்த சமாதானம், தேவனுடைய கிருபையினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த சமாதானம் உண்டு. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இவ்வளவு பாடுகள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அத்தனை பாடுகள் அவருடைய சமாதானத்தை குலைச்சு போட முடியல. அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவருடைய இருதயம் அப்படி சமாதானத்தினால நிரம்பி இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், சரீர நோய்கள் தேவ சமாதானத்தை தடை செய்ய முடியாது. சரீர நோய்கள் தேவ சமாதானத்தை தடை செய்ய முடியாது. நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களிலே எப்பாப்ராதீத்துவை பற்றி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிறார். 26ஆம் வசனத்திலே, எப்பாப்ராதீத்து உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருக்கிறான். ஐயோ, நான் வியாதியா இருக்கிறது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது, நான் வியாதியா இருந்து அவங்க வருத்தப்படுவாங்களே என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறவனாக இருக்கிறான். என்னுடைய வியாதி இந்த திருச்சபைக்கு தெரிந்து விட்டது என்று. நீங்க சரியான பார்க்கணும்னா அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். நான் 28ஆம் வசனத்தை 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:30. அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையாய் நிறைவேற்றுவேன். என்னுடைய பலவீனம், நான் எந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேனோ அவர்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. இவ்வளவு தெளிவாக ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டுமானால் அவனுக்குள் தேவ சமாதானம் இருக்கு. இந்த உலகத்தின் வியாதி அவனுடைய ஊழியத்தை பாதிக்கல. இன்னைக்கு சில நேரங்களிலே இந்த வியாதிகளை ஒரு பெரிய மகிமைப்படுத்தி கர்த்தரை காட்டிலும் இந்த வியாதியிலிருந்து வந்த விடுதலையையும், நான் இத்தனை வியாதியின் மத்தியில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. நீங்க வேதத்தை நல்லா அறிஞ்சிருந்தீங்கன்னா, நம்முடைய காரியங்கள், நாம் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்திருந்தால் ஒன்றையும் நாம் மகிமைப்படுத்த முடியாது. ஏனால் அவருடைய அன்பு, அவருடைய கிருபையின் மத்தியிலே நாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
மரணத்துக்கு சமீபமாய் இருந்தவன், என்னுடைய நோய் அந்த ஜனங்களுக்கு வேதனை உண்டாக்கி விட்டது என்று சொல்லி அவ்வளவு கவலைப்படுறான். ஏன்னா அவனுடைய நோக்கம் அந்த இடத்துல தேவனுடைய நற்செய்தி போய் சேரணும், அவ்வளவுதான். அதுல எனக்கு வியாதி வந்தா என்ன, நான் இருந்தா என்ன, செத்தான். அவன் தன்னை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படல. தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தில் இருந்தபடியினாலே உலக காரியங்களை அவன் மகிமைப்படுத்தவில்லை. நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிடத்தில் எதை கற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் என்னிடத்தில் என்னுடைய வார்த்தைகள் எவைகளை கேட்டிருக்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்திருக்கிறீர்கள்? அதையே நீங்களும் செய்யுங்கள். என்னுடைய பாடு உங்களுக்கு தெரியும், என்னுடைய போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும், நான் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது உங்களுக்கு தெரியும். அதை செய்வதற்கு நீங்களும் உங்களை அர்ப்பணியுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாடுகளுக்கு தப்பித்துக் கொள்வது இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்காக வட இந்தியாவுக்கு போன மிஷனரிகளுக்கு பாடுகள். எவன் ஊழியம் செய்யறானோ அவனுக்கு தான் பாடு. ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டம் மட்டும்தான் ஆசீர்வாதம். தலைவலிக்கு 4 ஊழியக்காரனுக்கு லெட்டர் போட்டு ஜெபிக்க சொல்லி, கடைசியில ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு சோகமாகி, கடைசியில வேற வழி இல்லாம 4 ஊழியக்காரன் 4 அந்த ஊழியக்காரருடைய பத்திரிகைக்கும் சாட்சி எழுதி, வெட்கக்கேடான காரியங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு. பாடுகளின் வழியாகத்தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் அந்த பாடுகள் உனக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஈவாகிய தேவனுடைய சமாதானத்தை தடை செய்ய முடியாது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களில் அவர் சொல்கிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு அவர். இந்த வேதனையை கர்த்தரிடத்துல 3 முறை ஜெபிச்சிருக்கிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதுதான் தேவ சமாதானம். இதுதான் தேவ சமாதானம். பாடுகளில் இருந்து விடுதலை கிடைக்கவில்லை, விடுதலை கிடையாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த பலவீனத்தை தாங்குவதற்கு தேவனுடைய வல்லமை என்னில் இறங்கி இருக்கிறதே, அந்த வல்லமை நிமித்தம் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னாரே, அதுதான் தேவ சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அடுத்த வசனத்தையும் பாருங்க, 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனம் தான் தெரியுது, ஆனா அவர் சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த பாடுகளிலே நான் பிரியமாயிருக்கிறேன். இவ்வளவு தெளிவாக ஒரு தேவனுடைய தாசன் பேச முடியுமானால் அவன் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறான். இந்த பாடுகள் கொஞ்ச நாட்கள்ல அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் என்று சொல்லி இந்த சத்தியத்தை மறைச்சு வேற எதையோ காரியங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல வருகிற எவ்வளவு பெரிய பாடுகளாக இருந்தாலும் அது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்குள் தேவ சமாதானம் இருக்க வேண்டும். 3வதாக பாருங்கள், சரீர மரணம் தேவ சமாதானத்தை தடை செய்ய முடியாது. சரீர மரணம் தேவ சமாதானத்தை தடை செய்ய முடியாது. நீங்க மிஷனரி ஸ்டேன்ஸ், அருமையான மிஷனரியா, அவரும் அவருடைய மகன்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய மனைவி, ஒருவேளை ஹஸ்பண்ட் இறந்ததை விட அந்த குழந்தைகளுடைய மரணம் அவங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கும். ஹஸ்பண்டுடைய மரணமும் பாதிச்சிருக்கும். பிள்ளைகள் அது இளம் வயதுல கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால்
இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் அந்த கொலையாளிகளை மன்னித்து ஒரு அறிக்கை விட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் தேவ சமாதானம். அந்த மரணங்கள் அவர்களுக்குள் இந்த தேவ சமாதானத்தை அகற்ற முடியவில்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் ஏரோது அக்காலத்துல யூதர்களுக்கு அவர்களை மகிழ்ச்சியடை செய்யும்படியாக யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை சிரசேதம் பண்றார். இது எல்லாம் யூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்தோன்னா அவர் என்ன செய்யறாரு, பேதுரு அன்னைக்கு அவர்தான் அன்னைக்கு பெரிய ஆளு. இயேசுக்கு பிறகு அந்த அப்போஸ்தலர்களிலே மூத்தவர், சபை ஸ்தாபகர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. பேதுருவை பிடிச்சிருவன் பிடிச்சிட்டார், பிடிச்சி சிறைச்சாலையில போட்டாச்சு. நீங்க வசனம் பாருங்க, 12:6 அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், இவரை கொலை செய்யணும்னு அவன் திட்டம் போட்டு ஒரு நாள் குறிச்சிருந்தான். அதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எந்த வேளையிலும் மரணம், நாளைக்கு வெளியே கொண்டு வரப்படணும், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அவர் பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் தேவ சமாதானம். இதுதான் தேவ சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, நான் உலகத்தில் இருந்தாலும் தேவ சமாதானத்தை அனுபவிப்பேன். ஒருவேளை நாளைக்கு என்னுடைய மரண நாளா இருக்குமானால் நான் பரலோகத்திலே தேவனோடு தேவ சமாதானத்தை அனுபவிப்பேன். இந்த நிச்சயம் பேதுருக்குள் இருந்தபடியினாலே யாக்கோபுடைய மரணம் அவருக்கு கலக்கத்தை கொண்டு வரவில்லை. அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை, சங்கிலிகளினால கட்டப்பட்டு தூங்க முடியுமா? ஒரு பில்லோ குறைஞ்சு போச்சுன்னா தூக்கம் வரல. எவ்வளவோ சுகம் தேடுறோம். ஆனால் அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் நிம்மதியாக தூங்குகிறார் என்றால் அதுதான் தேவ சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பாருங்க, அங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை முடிச்சிருக்கிறாரு. அந்த ஜனங்களை மிக வைராக்கியமாக அந்த யூதர்களை கடிந்து கொண்டார். அப்பொழுது அந்த யூதர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு, அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. அவங்க கத்திட்டு அவங்க சத்தம் அவங்க காதுக்கு இடையூறா இருக்கு. ஆகவே அவர்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவன் மீது கல்லெறிகிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க, 59ஆம் வசனம், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் கல்லெறிந்தார்கள். அடுத்த வசனத்துல, அவனோ முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான். அவங்க கத்துல இந்த சத்தம் அவர்கள் கேட்காம இருந்து விடக்கூடாது என்பதற்காக. அங்க ஒரு ஆக்ரோஷமான கூட்டம் பயங்கர சத்தத்தோடு கத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவரோ மிக நிதானமாக இந்த சரீர மரணம் நடக்க போகிறது, ஆனாலும் என்னுடைய ஆத்மாவுக்கு அழிவில்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவர் அத்தனை கல் எறிகிற சூழ்நிலையிலும் அவர் கல்லுகள் எல்லாம் தடுக்கிறதுக்காக கையை அங்கே அசைச்சான்னு சொல்லல. வசனம் சொல்லு ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, ஸ்தேவான் தொழுது கொள்கையில். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முழங்கால் படிக்கிறார். இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் அவருடைய அந்த தொழுது கொள்ளுகிற அந்த வடிவமைப்பு அப்படியே இருக்கிறது, பரிசுத்தமாகவே இருக்கிறது. எப்படி இதெல்லாம் முடியுது? இவ்வளவு உயர்ந்தது தேவ சமாதானம், இவ்வளவு உயர்ந்தது தேவ சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அந்த சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் கத்தரிடத்தில் இருந்து அதற்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்க சமாதானத்தை எனக்கு தான். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீங்கல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர்களே, அந்த சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார்.
எப்பொழுது உனக்கு என்னென்ன தேவையோ அதை கர்த்தர் கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார். அவருடைய பிள்ளைகளை மனிதர்களிடத்திலே கரம் ஏந்துவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகள் அவரை நம்பி தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அருமையான ஊழியக்கார நண்பர்களே, தயவு கூர்ந்து ஜனங்களிடத்திலே காணிக்கை காணிக்கை என்று கதறாதீர்கள். கர்த்தரிடத்துல கேளுங்க. ஊழியத்து நிமித்தம் எனக்கு இவ்வளவு செலவாகிறது, எனக்கு தாங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து மனிதர்களை விட அவர் மிக அதிகமாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 48, 50ஆம் வசனங்களிலே நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவங்க ஒரு பரிசேயன் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு இயேசுவை கூப்பிட்டுருக்கிறான். அந்த இடத்துல போய் அவள் தன் பரிமள தைலத்தை இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதங்களை துடைக்கிறார். அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் ஓடுது. அவளுடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அங்கே அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நிறுத்தவில்லை, அவளுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போ. அதே போல நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் 12 வருஷம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவளுக்கு அங்கே சுகம் கிடைத்தது. சுகம் கிடைச்சவங்க ஒரு நிம்மதி வந்திருக்கும், ஒரு சமாதானம் வந்திருக்குமே. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் என்று அவளுக்கும் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்துல ஒரு பொருள் உனக்கு கிடைத்ததினாலே வருகிற சமாதானம் அல்ல தேவ சமாதானம். அது நித்தியமாக உன்னிடத்தில் இருக்கக்கூடியது. இதற்கு பிறகும் அவர்களுக்கு வியாதி வரலாம், இதற்கு பிறகும் அவர்களுக்கு பாடுகள் வரலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அந்த சமாதானம், இந்த பாடுகள், இந்த நோய்கள், இந்த மரணங்கள், இவைகளின் மத்தியிலே உன்னை கலங்காமல் தைரியமாக வைத்துக் கொண்டு, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ தேவனோடு வாழப் போகிறவன், நீ மிக உயர்ந்த ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆகவே உன்னை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை தரவில்லை, தன்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே உனக்கு கிடைத்திருக்கிற மிக மிக பெரிய ஆசீர்வாதம் தேவ சமாதானம். இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்களோ தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த சமாதானத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக சொல்கிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். ஆமா, நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானம் நிரம்பி இருந்து அதுதான் நம்ம இயக்க வேண்டும். ஆழக்கடவுள் என்று சொன்னால் அதுதான் நம்ம இயக்கணும், நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த தேவ சமாதானம் இம்மையில் உன்னை வழி நடத்தும், மறுமையிலும் உன்னை கொண்டு சேர்த்து உன்னோடு இருக்கும். கர்த்தர் இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சொன்னோம். நாங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து உலக சம்பந்தமாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கூட உங்க சமாதானத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்க தவறிட்டோம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமாதானத்தினால நிரப்பும். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் வெகு சீக்கிரத்துல கடந்து போகும். ஆனால் தேவ சமாதானம் எங்களோடு இருக்குமே. ஆனால் இந்த உலகத்திலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தைரியமாக வாழுவோம். நாங்கள் நித்தியத்தில் உம்மோடு வாழுவதற்கு இந்த சமாதானம் எங்களை கொண்டு சேர்க்கும். கர்த்தர் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை காணும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தீர்களே, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய கிருபைப்பா. எங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீர்களே, நாங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஜீவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தீர். ஆண்டவர், இந்த நாட்கள் அவருடைய குடும்பத்திலே தேவ சமாதானத்தின் நாட்களாக மாறட்டும். இந்த பூ உலகிலே நீர் வந்ததினாலே வந்த சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்குள் இறங்கி வரட்டும். அருமையான திருச்சபையின் போதகருக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாசிகளுக்காக
இன்னும் மற்ற சபைகளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வருஷத்தின் முடிவு மட்டும் எல்லோரையும் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் புதிய வருஷத்துக்குள் ஒரு சமாதானத்தோடு பிரவேசிக்கிற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.